கைரேகை ஜோதிடம் எந்த அடிப்படையில் பார்க்குறாங்க? அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். கைரேகை ஜோதிடத்தில் சுண்டு விரலை புதனாகவும், மோதிர விரலை சூரியனாகவும், நடுவிரலை சனியாகவும், ஆள்காட்டி விரலை குருவாகவும், நமது வேத ஜோதிடத்தில் சொல்வதைப் போல லக்னம் அப்படிங்கிற மாதிரியாக அந்த கட்டை விரலையும், அதாவது நமது அதிர்ஷ்டத்தை குறிக்கும் விரலாக கட்டை விரலையும் இப்படி தான் பயன்படுத்தி வர்றாங்க. கிரக வலிமையை அறிய தான் செவ்வாய்மேடு, சுக்கிரமேடு, சூரியமேடு, குருமேடு, சந்திரமேடு அப்படின்னு அந்த கிரகங்களை வைத்து அதை கணக்கிடுறாங்க. பிரதான 3 ரேகைகளாக ஆயுள் ரேகை, புக்தி ரேகை, இருதய ரேகை அப்படின்னு அந்த பக்கவாட்டில் போகிற 3 ரேகைகளையும் கணக்கிடுறாங்க. விதி ரேகை, தனரேகை அப்படின்னு நேர்கோட்டில் போகிற அந்த ரேகைகளை கணக்கிடுறாங்க. ஆயுள் ரேகையை 80 வருடம்தான் மனிதனோட ஆயுள் அப்படிங்கிற மாதிரி கணக்கிடுறாங்க. அந்த 80 வருட ஆயுள் ரேகையில் 5 பகுதிகளாக பிரித்து இப்போ நம்ம எந்த வயசில் இருக்கோமோ அந்த ஆயுள் ரேகை எந்த இடத்துல கட் ஆகுது அல்லது எந்த இடத்தில் பிரிகிறது அப்படிங்கிறத வச்சு நமது ஆயுளை கணிக்கிறாங்க.